தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தனது தேர்தல் பயணத்தை நடத்தி வருகிறார். சமீபத்தில் பிரச்சார கூட்டங்களுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்றே ஆம்புலன்ஸ் அனுப்பப்படுகின்றன என அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார். இதுவரை பல்வேறு சமயங்களில் அவரது கூட்டம் நடக்கும் இடங்களில் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வந்து கொண்டிருந்தது. இதனிடையே நேற்று இரவு துறையூரில் நடந்த அவரது பிரச்சார கூட்டத்தின் போது ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் நுழைந்தது. அதனை அதிமுகவினர் சந்தேகத்துடன் பார்த்தனர். வாகனத்திற்குள் நோயாளி யாரும் இல்லாததால் அது வேண்டுமென்றே கூட்டத்திற்கு வந்ததாக கூறி ஓட்டுநருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு நிலவியது. உடனடியாக போலீசார் தலையிட்டு ஆம்புலன்ஸை திருப்பி அனுப்பினர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தனி நபர் அல்லது கூட்டமாக தாக்கினால் குறைந்தது 3 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. மேலும் இந்த குற்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் வருவதாகவும் தாக்குதல் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் உயிர்காக்கும் அவசர சேவை என்பதால் அதற்கு இடையூறு செய்வது சமூகத்திற்கு ஆபத்தானது. தாக்குதலில் வாகனங்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கான இழப்பீட்டை குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டியிருக்கும் என்று துறை தெரிவித்துள்ளது.